எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு இதுவரைக்கும் மெத்த வீடு அமையவில்லை. இவருக்கு வயது தற்பொழுது 58 வயது 1 மாதம் 15 நாட்கள் ஆகிறது. 59வது வயது நடக்க ஆரம்பித்து விட்டது. இவர் பிறந்ததிலிருந்தே இவர் மெத்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பே இவருக்கு அமையவில்லை. இவர் கூரை வீட்டிலே தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் அந்த எந்தெந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தால் இவருக்கு அந்த வீடு இதுவரைக்கும் மெத்த வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 10 ஏக்கருக்கு ஒரு சொந்தக்காரர் தான். வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரவே இல்லை. இதுவரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஒருவருக்கு வீடு அமைய வேண்டும் என்றால் 4ஆம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும். அதேபோல் 4ஆம் பாவகாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனும் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும். பாவத்துவம் அடையாமல் அஸ்தங்கம் அடையாமல் நல்ல அமைப்பில் இருந்தால்தான் அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, மெத்த வீட்டில் வாழக்கூடிய அமைப்பு நமக்கு உருவாகும். இவர் மிதுன லக்கணம். லக்கணத்திலே சூரியன், புதன் அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம், செவ்வாயும் அஸ்தங்கம். 3இல் குரு, 4இல் கேது, 10இல் ராகு, சந்திரன், 11இல் சனி ஆகும். இவர் 19/6/1968ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். இவர் விடியற் காலை 6:42க்கு பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவர் புதன் தசையில் 14 வருடம் ஒரு நாட்கள் மட்டும் பிறந்துள்ளார். அதன் பிறகு கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம். அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம். சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். 57 வயது வரைக்கும் சந்திர தசை நடந்தது. இப்பொழுது செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம். இவருக்கு 64 வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். இவருக்கு வயது தற்போது 58 வயது முடிந்து 1 மாதம் 15 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது இவருக்கு நடப்பது செவ்வாய் தசை. செவ்வாய் புத்தி முடிந்து செவ்வாய் தசையில் ராகு புத்தி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவர் இதுவரைக்குமே அவருக்கு வீடு கட்ட முடியவில்லை, மெத்த வீடு கட்ட முடியவில்லை. ஏனென்றால் 4ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அது தவறான ஒரு பாவகிரகம். ராகு கேது அமர்ந்திருப்பது அந்த இடத்தை சேதப்படுத்தும், தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லக்னத்தில் திக்பலமாக தான் இருக்கின்றார். ஆனால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இத்தனை 4 கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு ஆவாத 6ஆம் அதிபதியும் அந்த லக்கணத்திலே தான் அமர்ந்திருக்கிறார். அந்த சனியும் 3ஆம் பார்வையாக அங்கு பார்க்கிறது. அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். அப்பொழுது அந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை இங்கு அஸ்தங்கமாகி பாவத்துவமாகி 4ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். அஸ்தங்க அமைப்பில் இருப்பதால் சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்க அமைப்பில் இருந்து சனியினுடைய 3ஆம் பார்வையில் இருந்து இந்த லக்கணத்துக்கு ஆவாத செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கிறார். அதேபோல் அந்த கிரகம், காரக கிரகம், வீட்டை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரனும் அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். இதனால் 4ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பாவக அதிபதி புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் அந்த வீட்டை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரனும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அதனால் இவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் அமையவே இல்லை. இப்பொழுது செவ்வாய் தசை இந்த லக்கணத்துக்கு ஆவாத செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திர தசையும் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருக்கிறார். அதனால் அந்த வீடை அவரால் கட்ட முடியவில்லை. அதன் பிறகு செவ்வாய் தசை இந்த லக்கணத்துக்கு அவயோகரான செவ்வாய் தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயும் சனியினுடைய பார்வையில் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரனும் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதனால் செவ்வாய் தசை ராகு புத்தியிலும் அவரால் வீடு கட்ட முடியாது. செவ்வாய் தசை ராகு புத்தி முடிந்தால் குரு புத்தி நடக்கும். குருவும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் 4ஆம் பாவகத்தோடு தொடர்பு இல்லை. அதனால் குரு புத்தியிலும் அவர் வீடு கட்ட முடியாது. அடுத்தது குரு புத்தி முடிந்தால் அடுத்தது சனி புத்தி. சனியும் அதற்கு வாய்ப்பை தரமாட்டார். அடுத்தது புதன் புத்தி. புதன் தான் 4ஆம் அதிபதியாக அவர் செயல்படுவார். ஆனால் புதன் புத்தி ஆரம்பத்திலே தரமாட்டார். ஒரு பாதி தசா புத்தி போன பிறகுதான் புதனுடைய புத்தியில் 4ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் வருவார். புதன் புத்தி முடிந்து அடுத்தது கேது புத்தி, சுக்கிர புத்திலாம் ஓரளவு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை தரும். அப்பொழுது செவ்வாய் திசை இந்த புதனுடைய புத்தியில் தான் அவருக்கு
பிற்பகுதியில் தான் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 4ஆம் பாவகம் சுக்கிரன் பாவகாதிபதி கடுமையாக பாவத்துவமாகி பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பே உருவாகாமல் 58 59 வயது வரைக்கும் அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பே இல்லை. இது ஜாதக ரீதியில் வரும் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் சுலபமாக எடுத்து சொல்லலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.